வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி. 16/12/2024 அன்று சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். மார்கழி மாதம் பகவானுக்கு உகந்த மாதமாகும். கண்ண பரமாத்மா நான் மாதங்களிலே மார்கழி என்று மார்கழி மாதத்தை சிறப்பித்துக் கூறியிருக்கிறார். மார்கழி மாதத்தில் பஜனைகளும் இறை வழிபாடுகளும் மிகுந்திருக்கும். நாமும் இறைவனை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்று நலம் அடைவோம். இந்த மார்கழி மாதத்தில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். ரிஷபத்தில் வியாழன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் கும்பத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார். மார்கழி 17 புதன் தனுசிற்கு இடப்பயிற்சி ஆகிறார். மார்கழி 16 அன்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னி ராசி புதனை ராசிநாதனாகவும், உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்களை நட்சத்திரங்களாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திறமைகள் கொண்டவராகவும் அதிக கற்பனையில் மிதப்பவராகவும் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே கேது பகவான் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில், புத பகவானும் தாய் சுகஸ்தானத்தில், சூரியனும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில், சுக்கிர பகவானும் 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில், சனி பகவானும் கலஸ்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில், ராகு பகவானும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில், குருவும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாயும் வந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு இடப்பயிற்சியாக இருக்கிறார். 17ஆம் தேதி அன்று 4ஆம் இடமான தாய் சுகஸ்தானத்திற்கு இடப்பயிற்சியாக இருக்கிறார். இந்த கிரக அமைப்பினால் உங்கள் ராசிக்கு மார்கழி மாதத்தின் நற்பலன்களை பார்க்கலாம். உங்களுக்கு பெரும்பான்மை கிரகங்கள் நற்பலன்களை கொடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள். லாபஸ்தானத்தில் நிற்கும் செவ்வாயால் இந்த மாதம் எல்லாமே சுப பலன்களாகவே நடைபெறும். பண வரவு அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள், புதிய திருப்பங்கள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். எல்லா முயற்சிகளும் காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறும். வெளிநாட்டு பயணம் அல்லது வர்த்தகத்தால் லாபம் உண்டாகும். செயல்திறன், புத்திசாலித்தனம் இவற்றால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கட்டளையிடும் பதவிகள் கிடைக்கும். கட்டுப்பாடற்ற சுதந்திர சுகமும் உண்டாகும். தேகதிடம் பெறும். புத்தொழியும் பொலிவும் புகழும் உண்டாகும். 6ஆம் இடத்து சனி பகவானால் எல்லா வகை செல்வங்களும் சேரும். தன் குடும்பத்தினரால் உதவிகளும் உண்டாகும். சத்துரு நாசம் ஏற்படும். புது வீடு கட்டுதல், மனை வாங்குதல் போன்ற எல்லாமே நல்லதாகவே நடைபெறும். புதிய வேலைகள் கிடைக்கும். அந்தஸ்து, பதவி, கௌரவம் உயரும். எல்லா வகையிலும் சுகமும் சௌக்கியமும் உண்டாகும். 9ஆம் இடத்து குரு பகவானால் கிராமாதிகாரம், அரச மரியாதை ஆகியவை கிடைக்கும். உயர்ந்த ரக வாகனங்கள் கிடைக்கும். தாய் தந்தையரால் உதவிகள் கிடைக்கும். தன் ராஜதந்திரத்தால் அரசியலில் நல்ல பதவிகளை பெறுவார்கள். ஆச்சாரம், ஒழுக்கம், நேர்மை போன்ற குணங்கள் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். தெய்வீக வாழ்க்கையிலும் கவனத்தை செலுத்துவீர்கள். மக்களை காப்பாற்றும் நல்ல அரசியல்வாதியாகவும் மாறுவீர்கள். விவசாயம் போன்ற துறைகள் மூலமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். ஓடிப்போனவருக்கு 9ஆம் இடத்தில் குரு என்பார்கள். அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெறுவீர்கள். அவர் பார்வையால் இடப்பெயர்ச்சியானபின் 4ஆம் இடத்து புத பகவானால் புத்தி தெளிவு வரும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். நிம்மதியும் சுகமும் உண்டாகும். கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். சுற்றத்தார் உங்களை நாடி வருவார்கள். சாமர்த்தியராகவும் சுய காரியப்புலியாகவும் இருப்பார்கள். கௌரவம் ஓங்கும். பல வகை பயணங்களும் அதனால் லாபம் உண்டாகும். எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்தினருக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். புகழும் பெயரும் மிகுதியாகும். இடப்பெயர்ச்சியாவதற்கு முன்னதாக சுக்கிர பகவான் நல்ல குழந்தைகள் பிறக்கும். சொற்பொழிவுத்திறன் அதிகரிக்கும். உயர்மட்ட அரசு பதவியில் இருப்பவர்களுக்கு வேண்டியவர்களாகி அவர்களின் நிறைய பயன்களை பெறுவீர்கள். பெரியோர், குரு,
மக்கள் இவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள். எப்பொழுதும் யாராவது துணையாக இருந்து கொண்டே இருப்பார்கள். நல்ல வேலைகள் பணியாளர்கள் அமைவார்கள். பேரும் புகழும் ஏற்படும். தனித்தனியாக கிரகங்களால் ஏற்படும் நல்ல பலன்களை பார்த்தோம். இனி ஒவ்வொரு பாவாதிபதிகளின் அமர்வுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரன் இடப்பெயர்ச்சி ஆவதற்கு முன்பாக குடும்ப குதூகலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் வருவாய் கூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நல்ல குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகள் நல்ல காரியங்களில் ஈடுபடுவார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல பெயர் எடுப்பீர்கள். 3ஆம் பாவாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மூத்த சகோதர உறவுகள் மேம்படும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இளைய சகோதர உதவிகள் கிடைக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். 4ஆம் பாவாதிபதி குருவால் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணும். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். 5ஆம் பாவாதிபதி சனியால் குழந்தைகள் உயர்வை பெறுவார்கள். அவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி அடைவார்கள். காதல் செய்பவர்கள் மகிழ்ச்சியாகவும் திருமணத்திற்காகவும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். 6ஆம் அதிபதி சனி பகவானால் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்ப்பாளர்கள் மறைந்து போவார்கள். புதிய வேலைகள் கிடைக்கும். வருவாய் பெருக்கம் உண்டாகும். கலஸ்திரஸ்தானாதிபதி குருவால் கணவன் மனைவி உறவு வலுவானதாக அமையும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் லாபம் அடைவார்கள். தாய் தந்தையரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஜீவனஸ்தானாதிபதி புதன் இடப்பெயர்ச்சியானவின் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றில் இருந்து வந்த சராசரி நிலைமை மாறி நல்ல முன்னேற்றம் வருவாய் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் ஈடுபடுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். விரயஸ்தான அதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பல்ல. செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பு கரையும். எதிர்பாராத செலவுகள் மருத்துவ செலவுகள் உண்டாகும். செலவுகளை திட்டமிடுங்கள். சிக்கனமாக இருங்கள். எல்லா ராசிகளையும் விட இந்த மாதம் உங்கள் ராசிக்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களே நடைபெறவிருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் கடவுளுக்கு நன்றிகளை மனமுருக செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.